ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் திருநாகேஸ்வரம் ராகு பகவான் சன்னதி. நவக்கிரகங்களில் ராஜ கிரகமான ராகு கேது கிரகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை ஆற்றுகிறது. இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் நம் வாழ்வையே புரட்டி போடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். நாம் ஏன் ராகு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் கூறுகிறேன். மனிதர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது அந்த மனிதர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக், அதாவது பின்விளைவுகளே சிரமமாக இருக்கும் பொழுது உயிருடன் இருக்கும் ராகு பகவானுக்கு நாம் தீங்கிழைத்தால் நமக்கு வரக்கூடிய பின்விளைவுகள் சற்றே கடினமாக இருக்கும் என்பதை உணர வேண்டும். ராகு பகவானை நாம் குறிப்பாக வணங்கத்தான் வேண்டும். புற்றிடம் கொண்டார், புற்றில் இருக்கும் ராகுவையும் நாம் நேரில் பார்க்கக்கூடிய ராகுவையும் நாம் வணங்குவதே சிறப்பு. ஆகவே ராகுவுக்கு நாம் இடையூறு கொடுக்கக்கூடாது, ராகு பகவானை நாம் வணங்க வேண்டும். ராகுவுக்கு இடையூறு கொடுப்பதன் காரணமாக நமக்கு நம்மளுடைய சந்ததியினருக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்பது களத்திர தோஷம், கால சர்பதோஷம், நாகதோஷம் போன்ற தோஷங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் ராகுக்களுக்கு நாம் எவ்விதமான இடையூறும் கொடுக்கக்கூடாது. இந்த ராகு தோஷம் ஏற்படுவது என்பது ராகுக்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடையூறு. அந்த இடையூறு என்பது மனதாலும் கூட இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். சேனலை பார்க்குறவங்க தயவு பண்ணி லைக், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். ஓகே.